ஐயா உண்டு. அதனால நம்ம சாமி எல்லா சாமியும் எதுக்குள்ள இருக்காரு? நம்ம ஐயாவுக்குள்ளதான் இருக்காரு. காளியும் யாருக்குள்ளதான் இருக்கா? அவருக்குள்ளதான் இருக்கு. திருமாலும் யாருதான்? பிரம்மனுக்குள்ளேயா? பிரம்மனுக்குள்ள ஐயா இருக்காரா? ஆமா, சரிதான். எல்லாருக்குள்ளே ஐயா இருக்காரு இல்லையா? நீங்க எந்த சாமியை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாமியா இருப்பார் இல்லையா? தேடியே இருக்கும்போது தேவியர் மக்களுக்கான நாடிய சொரூபம் கொண்டு நான் வந்து நடுக்கள் கேட்பேன். நீங்க மக்கா நீங்க பேடியே நினைக்க வேண்டானார். எப்போ வருவேன்னு சொல்றாரு ஐயா. இன்னும் ஒரு வேகத்துல வர வேண்டியது இருக்குது. அப்போ வரும்போது என்ன ஆகும்? எல்லாம் பூமி எல்லாம் கிடுகிடுன்னு ஆடும். வானத்துல இருக்க நட்சத்திரம் எல்லாம் என்ன செய்யறோம்? அப்படியே ஆலங்காய் போல மண்ணுல விழோன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்க போதா இல்லையா? நடக்குதா? நடந்தாச்சா? எத்தனை 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 ஆலங்காய் பறக்குனீங்க? ரஷ் எடுத்தாச்சா? ஆடுறதுக்கு ரெடியா? இல்லையா? பொம்பளை பெண்ணுங்க தான் ஆடணும், இல்லை ஆம்பளைங்களும் என்ன செய்யலாம்? சின்ன பிள்ளைங்க ஆடணும், ஒன்றும் இல்லை. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒயிலாட்டம்லாம் ஆடுவாங்க. அந்த அக்கா ஊரில் ஒயிலாட்டம் ஆடுவாங்க, நல்லா இருக்கும். ஆமாம், ஒயிலாட்டம்லாம் ஆடுவாங்க. பரவாயில்ல. எங்கள் பெண்கள் என்ன செய்யும்? பெண்கள்னால என்ன செய்யணும்? கும்மி அடிக்கணும். கும்மி அடிக்க தெரிலனால என்ன? அக்கா ரெடியாக இருக்காங்க. ஆமாம், இங்கே கும்மி அடிக்கணும். லைஃப்பில் என்ன செய்திடக்கூடாது? கும்மி அடிச்சிடக்கூடாது. பல பேர் கும்மி அடிக்கன்னு சொல்லி என்ன செய்கிறது? பல குடும்பத்தில் கும்மி அடித்து விட்டுறாங்க. அதனால ஐயாவுடைய நாமத்துக்கு மட்டும் என்ன செய்வோம்? நாம நல்லா ஆனந்தமாக கும்மி அடிப்போம். ரெடி தானா? வந்துருங்க. அப்போ எல்லாரும் எந்திரிங்க. எக்கோ எந்திங்க. எக்கோ வைத்தியக்கா வாங்கக்கா. அதுக்குள்ள ஒருத்த வந்து நூத்துட்டானே பாரு. 2 செகண்ட் ஆகணும். அதான் சொன்னது, கண்ணிமிக்கும் நேரத்தில் என்ன ஆயிரும்? கன விஷயம்லாம் நடந்து போகும். இதில் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நூற்று அழகா வாயிலிருந்து மக்கா ரெடி ஆயிட்டாங்க. அதான் ஒரு ஒரு முடிவோட தான் அங்கேருந்து வந்தது. இருக்கைக்கு தான் இடம் தெரியல, கொஞ்சம் ஆடவா சரி. அவர் வரும்போதே சொல்லியாச்சு, தயவுசெய்து லட்சுமி நாளைக்கு நேர்லேயே பஸ்ஸில் என்ன செய்துடுறேன், வந்துடுறேன். நீ ஆசுவாசமாக கொஞ்சம் அமைதியாக வா. இப்போ என்னதோ நீ என்ன பண்ணாலும் சரி, நான் ஆட போகிறேன் அப்படிங்காவ. சரி பாருங்க, பாதகம் இல்லாமல் ஆடுங்க, கஷ்டம் இல்லாமல் என்ன செய்யுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு என்னதான் முக்கியம்? பாட்டு தான் முக்கியம். ஆடுறேன்னு பாட்டை நினைச்சிருப்பேன். ரெடி ஆயிட்டா? பார்வதி சிவலிங்கம் அவர்கள் எங்கே? வைக்கால்பட்டியிலேருந்து வந்தீங்களா? ஒரு நாளா நீங்க கும்மி அடிக்கிறத பார்த்துடலான்னு தான் இருக்கு. சரி, அண்ணனும் பார்க்கும், அங்கே வெயிட் பண்ணுது. வாங்க, கை காலெல்லாம் நோவுது, குடையுது, குத்துதுன்னு சொல்லி அதெல்லாம் போகணும். அப்பப்போ கும்மி அடிச்சாதான் போகும். போங்க, வேண்டாமா? எங்க காலு வெளியே இருக்கலாம். ரொம்ப வயசானவங்க அதுக்காண்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு மன உறுதி இருந்தா இருக்கலாம். ரெடியா? வைதிக கந்தவளா எக்க என்ன அக்கா நீங்க முடியலையோ? நம்ம பாடியும் பாருங்க அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் பாடலையா? ஆட வைப்பார். வாங்க, ஒரு 2 ஸ்டெப்புங்க, 2 பேராக்கா வந்து அடிச்சுட்டு போங்கக்கா. என்னக்கா நீங்க? உங்களுக்காகவே பாடுறேன். ஐயா உண்டு. பாக்கியலட்சுமிபுரம் ஐயா வைகுண்டர் தர்மபுரி சார்பாக சகோதரி ஜெயராமலட்சுமி அவர்களுக்கு நமது குருசாமி ஆதிலிங்க ஐயா இப்பொழுது பொன்னாடை அணிவிப்பார்கள். அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்து பதியின் தலைமை பணிவிடையாளர் திரு பத்மநாபன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கைதட்டுங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம வரவேற்கோம். மகிழ்ச்சியோட கைதட்டுங்க. அடுத்து அக்கா அப்பல சொல்லும்போது இளம் வயசு தான், 25 வயசு கூட இருக்காது. அவர் வந்து அப்பல வந்து நாமெல்லாம் வாங்கிட்டு நான்
பொன்னாடை அணிவிக்கலை, நீங்கள் வந்து நம்ம சார்பாக நீங்கள் அணிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தடி வீரன் கோயிலில் இருந்து நெல்லை ஆரிய அன்னம்பதி அங்கே உள்ள பணிவிடைக்காரர் வந்திருந்தார். அவர் சார்பாக திரு பத்மநாபன் அவர்களே மீண்டும் பொன்னாடை அணிவிக்கிறார். நன்றி நன்றி. கரகோஷம் எழுப்பிய அனைவர்களுக்கும் நன்றி, வந்த அனைவர்களுக்கும் நன்றி. சகோதரி மேலும் வளர எங்களது வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா ஹலோ நம்ம அந்த தம்பிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரிய அன்னம்பதி அது சும்மா எங்கேயுமே நிச்சயாது, பிச்சைலாம் ரொம்ப எடுக்காது. கிடைக்கிறது ஐயா சொன்ன உத்தரவு பிரகாரம் அந்த மாதிரி அதனுடைய சொந்த சுய உழைப்புல இருந்து